சமோசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் பயங்கர ஃபேமஸ். இந்த நேமும் கூட இந்தியாவிலேருந்து தான் உருவாச்சுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 13-14 நூற்றாண்டுகளில் சுல்தான்கள் மூலமாக தான் இந்தியாவுக்கு இது வந்திருக்கு. அதுக்கப்புறமா இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகளுக்கு இது பரவி இருக்கு. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், நேபாளம், மாலத்தீவு, பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நொறுக்கி தீனியாக இதை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாட்டு இறைச்சி அது உள்ளே வச்சு சாப்பிட்றது அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு நாடுகளுக்குமே அந்த வித்தியாசம் இருக்குங்க. இது சொல்லணும் அப்படின்னா சம்பூசா அப்படின்னு சொல்லிட்டு இது பேராக எத்தியோப்பியா, எரித்ரியாலாம் சொல்லுவாங்க. அவங்க இது உள்ள பருப்பு வகைகளை வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சைவ உணவுப் பொருளாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதை தாண்டி பர்மா, இந்தோனேஷியா, ஆப்பிரிக்கா, மொரிஷியஸ், மொசாம்பிக்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இன்னைக்கு பயங்கரமான சேல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு சமோசா மாறி இருக்கு. இன்னும் இதை அதிகப்படியாக நம்ம சொல்லலாம். 2019 கூட ஒரு நியூஸ் வந்தது ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த முகேஷ் கோச்சாரி அப்படின்ற ஒரு பர்சன் இன்கம் டேக்ஸ் ரைடில் மாட்டினார். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. எப்படி